அண்ணே. சொல்லுப்பா. அண்ணே ஒரு சின்ன உதவினே. உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. என்னப்பா என்ன உதவி? என் மனைவியோட அவங்க அண்ணன் ஒய்ஃப் அன்னைக்கு கட்டுச்சோறாக்கி எடுத்துட்டு போறோம். அதனால ஒரு 2-3 நாள் லீவ் வேணும்ண்ணே. 2-3 நாள் லீவ் வேணுமா? என்னப்பா சொல்ற? வேலை ஊருப்பட்டது கிடக்கு. நான் உன்னைய நம்பி கான்ட்ராக்ட் வேற பிடிச்சி வச்சிருக்கேன். நீ என்ன திருதுப்புனி இப்படி சொல்ற? ஐயோ அண்ணே, ஒரு 2-3 நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணே. போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டு ராத்திரி பகலும் நான் கூட நான் வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்றேண்ணே. என்னப்பா நீ நல்ல வேலைக்கு வந்துகிட்டு இருக்க, லீவ் போடாம ஒழுங்கா வாரேன்னு நினைச்சேன். இப்ப நீ இப்படி காலை வர்ற பத்தியா? உன்னைய நம்பி வேற கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்க நேரத்துல பார்த்து இப்படி பண்றிய. இல்லனே ஒய்ஃப் ஆசைப்பட்டு கேட்டு நான் எதுவும் பெருசா பண்ணதில்ல. இல்லனே ஒய்ஃப் ஆசைப்பட்டு கேட்டு நான் எதுவும் பெருசா பண்ணதில்ல. அதுவும் இல்லாம முதல்ல அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. அதான் வேலை செஞ்சிருக்கேன். அதுல ஒரு 1000 இந்த சம்பளத்துல மட்டும் இந்த 3 நாள் வேலை செஞ்சிருக்கேன். அதுல ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுங்கண்ணே. அதெல்லாம் அப்புறம் கூட வாங்கிக்குவேனே, பிரச்சனை இல்ல. ஒரு தடவை மட்டும்ண்ணே, இந்த ஒரு சின்ன உதவி எனக்கு புரியுது. எனக்கு புரியுது, நீயும் கல்யாணம் ஆகி இத்தனை மாசத்துல இன்னும் போகலன்னு சொல்ற. அதுவும் இல்லாம மனைவி ஆசைப்பட்டு கேட்டாங்கன்ற. சரி லீவ் எடுத்துக்க. ஏன்னா மனைவி மருங்க நல்ல மூட்ல இருக்கும்போதே நம்ம எதா இருந்தாலும் தேத்திக்கணும். இல்லன்னா நம்மள போட்டு பாடாதி எடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு வாரம் இருக்கு. அது வரைக்கும் ஏதோ நான் முடிஞ்சதை பண்றேன். நீ வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலை, அப்புறம் 3 நாள் லீவ் போட்டுருவ. அதனால சீக்கிரமா வேலையை முடியா. சரிங்கண்ணே, முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு கொடுத்துட்டு போ. சரிங்கண்ணே. ஊட்டிக்கு போறேன், மறக்காம அங்க என்ன இருக்குதோ எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்துடணும். சரியா? சரிண்ணே. அங்க டீ தூளும் வரைக்கும் தான் ஃபேமஸ். நான் அதையே வாங்கிட்டு வரேன். சரியா மடி பாத்து வாமா. ஒரு நிமிஷம் இருங்க. பிள்ளைக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். இருங்க, ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. மடி உடம்புக்கு எதுவும் பண்ணுதாமா? இல்லப்பா, நல்லாதான் இருக்கேன். இல்ல உடம்புக்கு எதுவும் பண்ற மாதிரி இருந்தா கூட சொல்லுமா. உடனே ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வந்துடலாம். இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி நவருங்க அந்த பக்கம். என் பிள்ளைக்கு எத்தனை கிரகம், எல்லா கெட்ட கிரகமும் ஒளியணும் சாமி. ஒரு கண்ணு உறவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண்ணு, நல்ல கண்ணு நொல்ல கண்ணு, கெட்ட கண்ணு கொல்லி கண்ணு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு, போறவன் கண்ணு வாரவன் கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். என் பிள்ளைக்கு பிடிச்ச எல்லா கிரகமும் ஒளிஞ்சு போகணும். நல்லா இருப்படி அம்மா. உள்ள போ, நான் அதை ஊத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. எம்மாடி நில்லு, நான் இந்த சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். சரி இதுல உட்காருமா, இதுல உட்காரு. எம்மாடி காப்பி தண்ணி எதுவும் குடிக்கிறியா? அம்மா வைக்க சொல்லவா? ஒன்னும் வேண்டாம்ப்பா. எம்மாடி பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, சூசு போட்டு தரவா? ஒன்னும் வேண்டாம்மா. நான் நீ அது வேணாம் இது வேணான்னு ஏதாவது குடிச்சு சாப்பிட்டா தானே. ஏமா என்னமாச்சு? ஏமா அழுவுற? இல்லம்மா, இந்த வீட்டுல வச்சு நான் எவ்வளவுலாம் உங்களை பேசியிருக்கேன். எவரு டாக்டர் என்ன சொன்னாங்க? பழசெல்லாம் பேச கூட வைக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இல்லம்மா, குற்ற உணர்ச்சியா இருக்குமா. அப்பாவை நீ இங்க சாப்பிடும் போதெல்லாம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை எப்படியெல்லாம் பேசியிருப்பேன். அப்பாவையும் சரி உங்களையும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. இனிமே நான் உங்க பேச்ச கேட்காம என்னைக்கு இருக்க மாட்டேம்மா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுடி. நீ என்ன பண்ணாலும் என் புள்ளத்தான். உன்னை என்ன வெட்டியா வீச முடியும்? அதுக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். நீ எதை பற்றி யோசிக்காத. சந்தோஷமா பழையபடி இரு. அதுவே எங்களுக்கு போதும். அக்கா பழம் இருக்குக்கா, வாங்கிட்டு போயிடுவோம். தம்பி எப்படிப்பா பழமெல்லாம்? ஆப்பிள் கிலோ 180, மாதுளம்பழம் 140, ஆரஞ்சு 60க்கா. எது வேணும் உங்களுக்கு? ஆத்தடி ஆத்தா, என்ன பழ வேலை, ராக்கெட் வேலை விக்குது. பழத்துக்கு இந்த அளவுக்கு சொல்றியே, இன்னும் நகை விலையெல்லாம் கேட்டா அவளைத்தான் நீ ஆடிடுவ. என்னக்கா 1 கிராம் 5600 ரூபா தானே? 5600? ஏண்டி அது போன வருஷம், இந்த வருஷம் 8000 ஓவா. ஆத்தாடி ஆத்தா, நீ தங்க விக்கிற வேலைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் தங்கம் போட்டு கல்யாணம் பண்ண முடியாது போலயே. ஆமாண்டி, இனிமே வருங்காலங்கள்ல பேப்பர்ல தங்கம் இவ்வளவு போட்டிருக்கோன்னு எழுதி கொடுத்துதான் அனுப்பணும் போல இருக்கு. ஆத்தாடி அம்புட்டு வேலை விக்குது. பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகுமோ தெரியல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எனக்கெல்லாம் பையங்கா. ஏதோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏம்பளப்பெல்லாம் தழை திண்டாட்டம் தான். பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க நிலைமையெல்லாம் என்னத்த சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நானும் காதுக்கு ஒரு மாட்டில் வாங்கணும்.
எப்படியும் 2 கிராம் ஒரு 15,000த்துக்குள்ள தானே வரும்னு காசு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா என்ன இம்புட்டு விலை விற்கிது. ஐயோ, நாளைக்கே போய் நான் காசு எடுத்துட்டு போய் ஒரு மாட்டில் வாங்கிடணுக்கா. விற்கிற விலைக்கு நீ மாட்டில் வாங்க முடியாது போல இருக்கு. ஆமாண்டி, இனி வருங்காலத்துல 1 கிராம் 1 லட்சம்னாலும் அது ஆச்சரியம் தான். ஆமாக்கா ஆமாக்கா. ஆப்பிள் ஒரு 1/2 கிலோ, அந்த ஆரஞ்சு பழத்துல 1 கிலோ போடு. கையில காசு இல்லப்பா, இருக்கிறதுக்கு மட்டும் போடியா. ஏண்டி அப்படியே நிக்கிறவ? இல்ல, ஒத்த பையனை பெத்து வச்சு எனக்கே தங்கம் இப்படி ஆகுதே. இன்னும் ஒரு வீட்டுல எல்லாம் 3 பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளைன்னு அந்த காலத்துல மாதிரி பெத்திருந்தாங்கன்னா இந்த இப்பெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க. சட்டியோ எடுத்துக்கிட்டு வீடு விடா போக வேண்டித்தான். லட்சுமிக்கு வேற அன்னைக்கே மடி இறங்கி இருந்துச்சு. எப்படி இந்த 2-3 நாள் குட்டி போட்டுருமில்ல? ஆமா ஆமா, எப்படி இந்த 2-3 நாள்ல கண்ணு போட்டுரும். மேய்ச்சலுக்கு போய் கட்டணுங்க. பாவம், நம்மளும் வேற 3 நாளா வீட்டில் இல்லை. என்னதான் பண்ணாலோ. வண்டி நிக்குது, வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமாக்கா, வீட்டுக்கு வந்துட்டாங்க தான் போல. எல்லாரும் என்ன பண்றீங்க? வாங்கம்மா, அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படிமா இருக்கு இப்போ உடம்பு? பரவாயில்லைங்கக்கா, நல்லா இருக்கேன். இந்த சரசா பிள்ளைக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடு. அட நீ வேறம்மா, வாங்கி வச்சது அங்க அப்படியே கிடக்குது. சாப்பிடுமா, நான் வேணான்றா. ஜூஸ் போட்டு தரேனா வேணான்றா. எதுவுமே வேணான்றா. எதுக்கு சும்மா தேவையில்லாத வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா, உடம்பு சரியில்லாத பிள்ளைய பார்க்க வரது வெறுங்கையோட தான் வருவாங்க. ஏண்டி நீ இப்ப சாப்பிடலன்னா என்ன, அப்புறமேட்டுக்கு சாப்பிடுவா. உங்களுக்கு போய் காப்பி போடு போ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வர வழியில தான் அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு குடிப்போன்னு சொல்லி இந்த பொட்டி கடையில கலர் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். கலர் வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்களா? அப்புறம் நான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்புறம் காப்பி தண்ணி. சரி, அது வேண்டாம். சரி, இந்த சோறு குழம்பு ஆக்கிடுறேன், உடனே சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆத்தாடியாத்தா, மீன் வாங்கணும்டி. மீன் குழம்பு வச்சோம், அதுவே வயிறு நிறைய இருக்குது. நீ வேற கம்முன்னு இரு. ஆஸ்பத்திரியில் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு வந்துட்டு அதை சேர இதை சேரேன்னு இருக்காத. பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு கொடு. அப்புறம் அண்ணே, ஒரு சங்கதி தெரியுமா? என்னது? அதான் நேத்து அந்த தங்கமும் உங்க பையனும் வந்திருக்காங்க. வந்தோனையுமே நம்ம ஊர் தலைவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஊர்க்காரவளை போட்டு சும்மா வெளிர் ஓட்டிட்டாங்க. நானே அவங்கள பார்த்தா போட்டு தள்ளணுன்ட்டு தான் நினைச்சேன். அதுக்குள்ள ஊர்க்காரவ முந்திட்டாங்களா? வந்துட்டாங்கல்ல. எப்ப என் கண்ணுல சிக்கினாலும் அவங்களுக்கு என் கையால தான். புள்ள இருக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? அப்ப சொன்னதே இப்ப சொல்றதே எப்பயும். என் புள்ளைய இந்த கதிக்கு ஆளாக்கணவனா நான் சும்மா விடவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீயே என் கையில சிக்கனான்னு வச்சுக்க, சோழி முடிஞ்சது. சரி சரி, அமைதியா இருங்க கொஞ்ச நேரம், பழச பேசாம. ஐயோ, இந்த காசை கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்கோசரம் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. ச்சே, ஐயோ, இந்த கடங்காரன் வேற போய் இவங்கிட்ட போய் காசு கை நீட்டி வாங்கினால என் புத்திய போய் நான் தான் செவுத்துல முட்டிக்கணும். சி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட போய் காசை வாங்கிட்டு இன்னைக்கு பெரும் அவதியா இருக்குது நமக்கு. ஏதோ தராமைய போயிட போறாங்க, இந்த 1 லட்சம் தூக்கிட்டா ஓட போறாங்க. வாழ்க்கையில ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இவன் தான் எடுத்துக்காட்டு. இவனா இனிமே வாழ்க்கையில பார்க்க கூட கூடாது சாமி. சி, என்ன வேலை பார்த்து விட்டான். முதல்ல இந்த காசை கொண்டு போய் அவன் மூஞ்சல வீசணும். சி. அப்பா, என்னம்மா, இப்பதான் அப்பா ஞாபகமே வந்துச்சா? இல்லப்பா, ஞாபகமே இல்லாம தான் இருந்திருக்கியம்மா. அப்பா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இங்க வேலை. அதான். வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னம்மா, வேலைக்கு போறியா? ஆமாப்பா. ஏமா, அதான் மாப்பிள்ள வீட்டுல இருக்க சொன்னாருல்ல, நீ எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்க? கம்மன் வீட்டோட இருக்க வேண்டிதானே? வீட்டுல இருக்கலாம்ப்பா, ஆனா எங்களுக்குன்னு ஒரு வீடு நிலம் அப்படி இப்படின்னு ஏதாவது வாங்கணும்லப்பா. ஒரு ஆள் சம்பாதியத்துல வீட்டு செலவை ஓட்டிடலாம். எங்களோட அத்தியாவசிய தேவையெல்லாம் யாருப்பா பாத்துக்கிறது? அதான்ப்பா நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எப்பயில இருந்து போற? நீங்க வந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்து போயிட்டு தான்ப்பா இருக்கேன். இப்ப நான் இருக்கும்போதெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லப்பா, சொன்னா அம்மா திட்டுவாங்க. என்ன திட்டுறது இல்லாம உங்களையும் திட்டுவாங்க, அதான். சரி சரி, எப்படியோ ஒண்ணு சம்பாரிச்சு முன்னேறுங்க. இந்த காலத்துல ஓடுற வயசு, ஓடி ஓடி சம்பாதிக்கணும். இப்ப சம்பாதிச்சாதான் வயசான காலத்துல வீட்டோட உட்கார முடியும். இல்லையா காலம் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். ஆமாப்பா, எங்களை நம்பி பூ மாதிரி இருக்கா. அவளையும் நல்ல இடத்த கட்டி கொடுக்கணும், வைக்கணும். ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சரி சரிம்மா. அப்பா, நாளைக்கு ஊருக்கு வரோம். அப்படியா? எப்பமா?
நாளைக்கு வரேன்ப்பா. அன்னைக்கு தான் கட்டுசோறு ஆக்கி போடணும்ல, அதான். சரிடாமா வாங்க வாங்க. அம்மா கிட்ட அன்னைக்கிட்ட அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்லிருங்கப்பா. சரிம்மா. அப்புறம் இந்த உமா பொண்ணு அந்த சாமி தம்பி அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் இருந்துட்டு போகட்டும். சரியா? சரிங்கப்பா. வந்துட்டு உடனே காலைல சுடுதண்ணி ஊத்துன கணக்கா ஆக்கி போட்டோமா போனோமான்னு இருக்க கூடாது. இருந்து எல்லா பக்கமும் சுத்தி பார்க்கணும். வீட்டுல ஒரு வாரமாவது இருந்துட்டு போகணும். அந்த மாதிரி வரணும். ஐயோ, நானே 2 நாள் 3 நாள் அதான்ப்பா. எல்லாரும் வரீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சரிங்கப்பா. மாப்பிள்ளை தம்பிமா அவர் வேலைக்கு போயிட்டாருப்பா. எனக்கு வேலை இல்லை, அதான் நான் வீட்டில் தான் இருக்கேன். அதான் வேலை இல்லாத போதே அங்கெல்லாம் வந்துட்டு போயிடலான்னு தான். சரி சரி. ஷோ, வெளியேயும் போக முடியல. இந்த ஆள் வேற இங்கேயே உட்காந்துருக்கான். என்னதான் பண்றது? எப்படி வந்து மாட்டி விட்டு போயிருக்கான் பாரு இந்த மனுஷன். இவெல்லாம் மனுஷனா? எங்க போறேன்? என்னங்க நீங்க தான் இங்க உட்காந்துருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? எங்க போறேன்? இங்கதான் பக்கத்துல தான். வீட்டை பூட்டி விட்டு நீ பாட்டுக்கு அங்க போயிருவா. உன் பிள்ளைய பாட்டுக்கு இங்க போக சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க போயிருவான். கடைசியில ஆளாளுக்கு ஒரு மூலையில இருந்துகிட்டு நான் போனதுக்கு அப்புறம் வரலான்னு பாக்குறீங்களோ? அதெல்லாம் முடியாது. நீ உள்ள போ. நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு அல்ல அவசரத்துக்கு கூட வெளியே போக கூடாதா? இந்த அவசரமா இருந்தாலும் எங்கிட்டும் போக கூடாது. உள்ள போ. உங்ககிட்ட காசு வாங்கினா என்ன ஜெயில் கைதி மாதிரி உள்ள உட்கார்ந்துக்கணுமா? யாருமா? உள்ள போ. பாருங்க, இப்படி எல்லாம் பண்றீட்டு இருக்கீங்க. நல்லா இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் காசு கொடுத்து தான் நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இதுக்கும் மேல நான் நல்லா இல்லாம போறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, உங்ககிட்ட கை நீட்டி வாங்கினது என் புருஷன். என்ன உள்ள போகும் வையா அப்படி இப்படின்னு சொல்ற அதிகாரம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு உரிமை இல்ல. இங்க வருமா, தேவையில்லாத பேச்செல்லாம் ஏன்ட பேசிட்டு இருக்காத. காசை உன் புருஷன் வாங்கினா இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கீங்க நீங்க எல்லாரும் சொல்லிதான் வாங்கினா. உள்ள போ. இங்க பாருங்க, ஒரு 4 பேரை கூட்டு விடுவேன் பாத்துக்கங்க. உன் புருஷன் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு நானும் சொல்றேன். அப்ப என் காசுக்கு யார் பதில்னு நான் கேட்கறேன். நீ நான் நபர் முதல்ல 1 லட்சம் பணம் இதுக்கு தானே இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி அக்கபர் பண்ணிட்டு இருக்க. இந்த காசை எடுத்து கிளம்பு. ஏ கத்திச்சா, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு மீனா, கம்மனி இரு. கட்டின புருஷனே இதுக்கு தான் மொத்த சம்பளத்தையும் கையில கொடுக்க கூடாது, தனக்குன்னு எடுத்து வச்சுக்கணும்னு சொல்றது. இவன் பாட்டுக்கு அவன் குடும்பத்துக்கு கடனை வாங்கி செலவு பண்ணிவிட்டு கடைசியில வண்ண மாட்டி விட்டுல போயிட்டான். இப்ப வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு இதா உன் புருஷன் கண்டுக்கிட்டான். சரியா? அவன் புருஷன் வாங்கின 1 லட்சம் ரூபாய் பணம் இந்த எடுத்துக்கிட்டு கிளம்பு. அப்பயே கொடுத்துருந்தா நான் தான் கிளம்பி இருப்பேனே. எதுக்கு இங்க வந்து உட்கார்றேன்? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. காசை வாங்கிட்டல, இனிமே இங்க நீ ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது சொல்லிட்டேன். காசை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேலை? நான் போறேன். ஏம்மா, உன் புருஷன் கிட்ட சொல்லிரு காசை வாங்கிட்டேன்னு. யோ கிளம்பியா? அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியும். ஆத்தடியாத்தி வந்துட்டான். அப்பதான் 1 லட்சம் ரூபாய்க்கு பாத்ரூம் போக கூடாதா, ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கணுமா? என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உன் புருஷனுக்கு காசு வாங்கறதுக்கு வேற ஆளே இல்லையா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு போய் இவங்கிட்ட காசை வாங்கி வச்சிருக்கான். ஒரு லேடிஸ் வயிற்று வாய வலிக்கும், இங்கிட்ட எங்க பாத்ரூம் இல்ல, காட்டு பக்கம் தான் போவாங்க, அதனால விடுவோம் அப்படின்னு ஏதாவது இருக்கு? போக கூடாதுன்னு அதட்டிக்கிட்டு கிடக்குறேன். நீ புடிச்சு 4 போட்டு போட மாட்டேன். சீமா தட்டு என்கிட்டயே கொடுத்தேன்னு சொல்லி வெளுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு தோழி கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் கத்தீச்சா. சொன்ன மத்த எல்லாத்துக்கிட்ட கேட்டு ஒருத்தங்க கூட காசு கொடுக்கல. நீ நான் எதுவுமே கேட்கவே கொடுத்துருக்க கத்தீச்சா. இங்க பாரு, நீ எதுக்கு பழுதுட்டு இருக்க? உன் புருஷன் வந்து 4 போடு போடு சொல்லிட்டேன். சரி, ஏது இந்த பணம்? நம்மகிட்ட எங்க இருக்குது பணம்? என் வீட்டுக்காரர்கிட்ட தான் சண்டை போட்டு வாங்கினேன். ஏன் கத்தீஜா இப்படி பண்ற? மறுபடியும் அந்த காசை நான் திருப்பி கொடுக்கணும். ஏன் இப்படி பண்ற? நமக்கு தான் அடுத்தடுத்து குழு வருதுல, அந்த குழுவுல வாங்கி பணத்தை கட்டு, அவ்வளவுதான். சும்மா எதுக்கு நீ அழுதுகிட்டு கிடக்குற? ஆனா பணத்தை கட்டின விஷயம் சொல்லக்கூடாது. உன் புருஷனெல்லாம் அலக்கழிக்கணும். இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட எடுக்கல தெரியுமா? ஆனா சம்பட்டு வேதனையா இருக்கு. இப்படியா பட்டவனையா போய் நான் போய் கல்யாணம் பண்ணோன்னு. விடு விடு, பாத்துக்கலாம். இனி அந்த பக்கம் எவனும் வரமாட்டான். நீ தைரியமா இரு. ஏதாவது ஒண்ணுனா சத்தம் கொடு, நான் வாரேன். உன் புருஷன் எது இங்க வந்தானா சொல்லு, புடிச்சு 4 போடு நானே போடுறேன். நறுக்குன்னு நாக்க புடுங்குற மாதிரி. சரி, அழாத, உள்ள போ. இல்லாதவங்களுக்கு தெய்வம் தொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கத்திச்சா இப்ப எனக்கு சாமியா தெரியற. முடியலடா, முடியல. இங்கிட்ட அங்கிட்ட எல்லா பக்கமும் வச்சு வெளு 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 வெளுன்னு வெளு ரொட்டி போட்டாங்க. கக்கூசுல போய் கூட உட்கார முடியல. எல்லா பக்கமும் அடி வெளுத்து போட்டாங்க. இந்த சிரிக்குமாவை எங்கிட்ட போய் வேணும்னு விழுந்ததுக்கு நம்மளா பலிக்கடை ஆக முடியும்? ஐயோ முடியலையாப்பா சாமி. போறவ ஏதோ உசிறு தப்பிச்சா. மொத்தமா போய் பொட்டுன்னு போய் சேர்ந்துருந்தா நாளைக்கு எனக்கு போட்டா மாட்டி, அதுல மாலைய மாட்டி, அதுல வாழைப்பழத்துல பத்திய சொருவி இருப்பாங்க. அம்மாடி அம்மா, இதுக்கே எந்த அடினா
என்ன அவ பொட்டுன்னு போயிருந்தா என்ன அடி விழுந்திருக்கும். அம்மா அடி அம்மா முடியலை அம்மா. மா 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 என்னது, எதுக்கு லட்சுமி இப்படி கத்துறான்னு தெரியலையே. மா மா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. மா 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 ஏ லட்சுமி என்னாச்சு? மா மா பசி வந்துருச்சோ? இந்தா புல்லு சாப்பிடு, புல்லு சாப்பிடு. மா அம்மா அம்மா அம்மா. என்னம்மா என்னம்மா? லட்சுமி கத்திக்கிட்டே இருக்காமா. மா ஆமா மடி இறங்கிருச்சு. மா ஐயோ குட்டி போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாளே. குட்டி போட போகுதுடி. அப்படியாம்மா? மா ஐயோ வலி தாங்க முடியல போல. ஐயோ இப்ப என்ன பண்றது? என்னமா பண்றது? ஏதாவது பண்ணுமா? ஐயோ டாக்டர் தாண்டி வர வைக்கணும். முதல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. உங்க அப்பா போட்டு ஃபோன் போட்டு வர சொல்லு வர சொல்லு. சரிம்மா. மா ஒன்னும் இல்ல லட்சுமி, ஒன்னும் இல்லடி அம்மா, ஒன்னும் இல்ல. அம்மா இருக்கேன், பக்கத்துல தாண்டா இருக்கேன் அம்மா. மா ஐயோ லட்சுமி ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. மா அப்பா லட்சுமி குட்டி போட போறாப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, கத்திட்டு இருக்கா. டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லுமா. அப்பா வரும்போது டாக்டரையும் கூட்டிட்டு வருவீங்களா? இந்த வரேன் இந்த உடனே வர. மா லட்சுமி ஒன்னும் இல்லடி அம்மா, ஒன்னும் இல்லம்மா, அம்மா இருக்கேம்மா லட்சுமி. என்னம்மா லட்சுமி இப்படி கத்துறா? குழந்தை பிறக்கிறதுனா சும்மா வாடி, மறுபிறப்பு. அது மனுஷனுக்கு இருந்தா என்ன, மாட்டுக்கு இருந்தா என்ன? மா குழந்தை பிறக்கிறது மாதிரி சல்மானே, சும்மா வா. உயிர் போய் உயிர் வரும். நம்மளாலேயே வலி தாங்க முடியல. மாடு வாய் இல்லாதது, அது எப்படி தாங்கும்? லட்சுமி ஒன்னும் இல்லடி அம்மா, ஒன்னும் இல்ல. அம்மா பக்கத்துல இருக்கேன். மா லட்சுமி ஒன்னும் இல்ல லட்சுமி. மா ஐயோ லட்சுமி. பெத்தவங்க என்ன அம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா பெத்தவங்க படுற கஷ்டத்தை கண்ணால ஒரு மாடு வழியே பார்க்கறேன். ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. என் வயிற்றுலேயே ஒரு குழந்தை இருந்துச்சு, அது கலைஞ்சிருச்சு. ஆனா அது பிறந்திருந்தாலும் நான் இம்பிட்டு கஷ்டப்பட்டு தானே வளர்த்துருப்பேன். மா